மத்திய அரசின் பட்ஜெட்டை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் எம்பியுமான கமலஹாசன் தனது பாணியில் கவிதை வடிவில் விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தனக்கு தமிழ் கற்பித்த 3 ஆசிரியர்களுள் ஒருவர் கண்ணதாசன். அவர் இந்திய பட்ஜெட் எப்படி இருக்கும் என்பதை யூகித்து அன்றே பாடி வைத்தார் என அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்தின் தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்தின் பெருமை தன்னை பாடு, பாடு சோறு எதுக்கு தம்பி என கமலஹாசன் தெரிவிச்சிருக்காரு. பல மாமாங்களுக்கு முன்பு ஒரு பட்ஜெட்டை கண்டு தானும் தமிழில் கவிதை புலம்பியது இத்தருணத்தில் நினைவில் ஆடுகிறது. கள்ளிச்செடி பசுவாகி பால் சுரக்கும், வேப்பம்பூ தேன் எடுக்கும், பனவண்டு வறுமை கதிர் அறுக்க, காணல் நீர் வாய்க்கால்கள் கற்பனை அறுவடையில், கனவு நெல் மணிகள் தெருவோர் ஜமீன்தார்கள் வரி செலுத்த, பஞ்ச ராஜீஜிய பரிபாலனம் எங்கும் ஓங்கும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த பட்ஜெட் என்றில்லை, எந்த பட்ஜெட் என்றாலும் எங்களது வரிகள் பொருந்தும் போலிருக்கிறது என கமலஹாசன் குறிப்பிட்டு இருக்காரு.